ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரஹே அமிர்தகலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. சாதுரியமான செயலுக்கும் பன்முகத்திறமை படைத்தவரும் எதிரியை துவம்சம் பண்ணி இல்லாத நிலை உருவாக்கும் வல்லமை படைத்தவரும் மற்றவரை தம்மை போல் நேசிக்கும் தரணி ஆள பரப்பவரும் துலாம் ராசியில் உயிர்த்த தோழர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, எங்கும் உலகெங்கும் இருக்கும் எனது அருமை பெருமக்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். இன்னும் 30 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் முதல் தரமான ராஜ யோகமான மெகா தனயோகமான சூப்பர் பண யோகம் அடிக்கப் போகிறது சகோதர சகோதரிகளே. அது எப்படி எனில், உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு நண்பரும் நெருங்கிய யோகக்காரமாய் சனீஸ்வர பகவான் பானுமைந்தன் மார்ச் 28ஆம் தேதி, அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணருண ரோகஸ்தானத்தில், அதாவது ரணருண ரோகஸ்தானமான உங்களுக்கு 6ஆம் வீட்டில், அதாவது மீன ராசியில் சஞ்சரிக்கின்றார். இப்படி ஒரு சஞ்சரிப்பு நடப்பது 39 விளம்பரத்துக்கு வரும் சகோதர சகோதரிகளே. பொதுவாக யோகாதிபதி 6ஆம் இடத்தில் விழுந்து அவருடைய 7ஆம் பார்வை 12ஆம் இடமான விரயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சுப செலவுகளும் பணச்செல் யோகம் அடித்து கொண்டே இருக்கும். இந்த 2.5 வருட காலங்கள் நீங்கள் எதிர்பாரா சொத்து சுகத்தை வாங்கி குவிக்க போறீங்க. சிறச்சொத்து வகையில் நீங்கள் அமைக்க போறீங்க. ஏனெனில் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் எனப்பன் சனீஸ்வர பகவானை சாரும். பிரியமான சகோதர சகோதரர்களே, சுக்கிர பகவானுக்கு நெருங்கிய வரும் நட்புக்கிரமான சுக்கிரன் அணியில் முதல் தரமான ராஜயோகத்தை தருவது சனி, சுக்கிரன், ராகு. அந்த வகையில் சுக்கிரனும் சனியும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாகவும் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்க இந்த துலாம் ராசிக்கு ஆவலாகவும் மிகவும் யோகமாக இருக்கின்றார்கள். இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு இவர்கள் பூர்வ புண்ணியம் பற்றிருக்க வேண்டும். ஏனெனில் துலாம் ராசிக்கு சனி பூர்வ புண்ணியாதிபதி, யோகாதிபதி. யோகத்தை தான் செய்வார். ஒரு காலமும் துலாம் ராசியை கெடுக்கவே மாட்டார், யோகத்தை செய்வார். ஏனெனில் இந்த பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் கடகராசி முதல் மகர ராசிக்கு வரும்போது, கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய இந்த அனைத்து ராசிகளுக்கும் முதல் தரமான ராஜயோகத்தை இந்த பானுமைந்தன் சனீஸ்வரன் செய்திடுவார். பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற, சீரப்பா செல்மதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம், ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் மாறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து, நாரப்பா நகைக்குதடா சீமான் சோலை நன்றாக புளிப்பாணி நவீன்றிட்டேனே என்று புளிப்பாணி சுத்தடி அருமையான கூற்றின்படி இந்த துலாம் ராசியினர் வரும் 2.5 வருட காலங்களில் முதல் தரமான ராஜயோக சம்பவங்களை அனுபவிக்கப் போகின்றார்கள். இந்த 2025இல் 5 ராசிகளில் இந்த துலாராசியும் முதல் தரமான மெகா பணக்கார யோகத்தை அடிக்கப் போவது உண்மை. இதை இவர்கள் அனுபவ ரீதியாக இன்னும் 30 நாட்களுக்குள் ஒரு வாழ்க்கையில் ஆரம்பம் உதயமாகிறது. அதிர்ஷ்டம் அவர் இதயத்தில் உதிக்கப் போகின்றது. உதயத்தை நாள் மார்ச் 28. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உலகெங்கும் எங்கு இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் அப்பன் சனீஸ்வர பகவான் பானுமைந்தனை துதித்து வாருங்க, மனதார நினைத்து வாருங்க. முடிந்தால் திருச்சேத்திரம், யோக திருச்சேத்திரம் என்று கலியுகத்தில் அழைக்கப்படும் திருநள்ளாறு காரைக்கால் அருகிலுக்கும் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று அங்கு சனீஸ்வர பகவானுக்கு கருங்கோலை மலர் 17 கருங்கோலை மலராக அர்ச்சித்து நலத்தீர்த்தத்தை நீராடி உங்களால் முடிந்தால் அங்குள்ளோருக்கு அன்னதான ஆனதான உதவி செய்து அப்பன் சனீஸ்வரை மனதாக துதித்து பாட்டாக பாடி 17 முறை அவரை இந்த துதியை மனதாக துதித்து பாட்டு பாடி வாருங்க. யோகம் விருத்தியாடும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய், சச்சரவின்றி
சாகா நெறியில் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா என்று மனதார அப்பன் சனீஸ்வர பகவானை 17 முறை இதை பாட்டாக பாடி நினைத்து கருங்கோல மலரை எடுத்து எள் தீபம் விட்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் இட்டு எள்ளுருண்டை தானம் செய்து சனீஸ்வர பகவானை பாலுமந்தனை வழிபட்டு வாருங்க. இந்த 2.5 வருட காலங்கள் நீங்கள் பல தலைமுறைக்கும் ஏன் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் மிகப்பெரிய தனவந்தர் பட்டியலில் வரப்போகிறது உண்மை. இது நீங்கள் செய்து வந்த பாக்கியம் என்று நாம் சொல்லலாம். ஏனெனில் யோகாதிபதி அவருடைய 7ஆம் பார்வையை அவருடைய யோகஸ்தானத்தை விரயத்தை பார்க்கும் பொழுது அதாவது உங்களுக்கு பணவரவு தங்குதடையின்றி வரும். அவருடைய 10வது பார்வை என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி பார்வை 4ஆம் இடத்தை வீடு மனை ஸ்திரச்சொத்து யோகத்தை வாங்கி குவிக்க போறீங்க. ஏற்கனவே நீங்கள் சொத்து சுகத்தில் குறைவில்லாத யோகசாலையில் இருக்கிறீங்க. இந்த காலகட்டம் இன்னும் ஸ்திர சொத்துக்களை வாங்கி குவித்து குபேர பகவான் அழகாபுரிக்கு அரசனான குபேர பகவான் பட்டியல் நீங்கள் இடம் பெற போறீங்க. இது நீங்கள் செய்த பாக்கியம் யோகம் என்றே சொல்லலாம். உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்று உலகம் பிறந்ததே எனக்கு என்று இந்த 2025 எனக்கு என்று பாட்டு பாடி துதித்து சனீஸ்வரனை மனதார வழிபட்டு வாருங்க. யோக கடவுளாகிய இந்த கலியுகத்தில் அள்ளி கொடுப்பதில் வல்லவர், கிள்ளி கொடுக்கும் கடவுள் அல்ல அவர். அள்ளி கொடுப்பதில் அனாவசியமான அசாதாரணமான சக்தி சாதாரண மனிதனை மிக பெரும் தனவந்தர் பட்டியல் இடம்பெற பெயர் வைக்கிற நவக்கிரகங்களில் பானுமைந்தன் சனீஸ்வரருக்கு நிகர் சனீஸ்வரரே. ஏனெனில் அவர் கொடுத்தா எவரும் சனி கொடுப்ப எவர் தடுப்பா என்ற விதிமுடி சனீஸ்வர பாவங்கள் நிரந்தரமாய் கொடுத்து இந்த காலகட்டங்களில் யோகங்களை அறுத்து அதிகம் விருத்தடை செய்வார். பிரியமான சகோதர சகோதரர்களே, நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாய்ப்பிருந்தால் அருகில் உள்ள நீங்கள் உலகத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஸ்ரீராம ஜெயத்தை தினந்தோறும் 108, 1008, 1008 முறை எழுதி வாருங்க. ஆஞ்சநேய பெருமானும் மனம் குளிர்ந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவானுக்குடன் உங்களுக்கு யோகத்தை விருத்தடைய அனுக்கிரகம் செய்வார். மேலும் முடிந்தால் நீங்கள் ஆஞ்சநேய திருத்தலம் சென்று அவருடைய வாழ்பகுதியில் நீங்கள் அவருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி அவரை யோகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் யோகம் விருத்தியாடும். பொதுவாகவே பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் துலா ராசிக்கு மிகப்பெரிய தனயோகத்தை தருவதற்கு முதல் தரமான ராஜ்யத்தை கொடுத்து கொண்டிருப்பது திண்ணியம். இந்த 2025, 26, 27 மட்டுமில்லாமல் பல தலைமுறைக்கும் 30 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் முதல் தரமான ராஜயோக பட்டியல் வரப்போறீங்க. அதனால்தான் கட்டிங்க 30 நாட்களுக்குள் முதல் தரமான மெகா துணையோகம் அடிக்கும் நாள் ஆரம்பமாக்கி விட்டது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க, வளப்படுத்தி கொள்ளுங்க. அப்பன் சனீஸ்வர பகவானை துதித்து மனதார வேண்டிக் கொண்டு மெகா தனவந்தர் பற்றி 2025 இந்த துலா ராசியில் வரப்போகிறது உண்மை உண்மை உண்மை.